ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இறால் முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இறால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இதில் நீங்கள் கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 3 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல், குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இறால், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான முருங்கைக்காய் இறால் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.